ஹலோ, வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து எப்படி 60 டேஸில் வந்து கிராக் பண்ணலாம், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிக்கணுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி திஸ் இஸ் அவர் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் கிட். ஸோ பேங்கிங், ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, டிஃபென்ஸ், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுதுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸாக வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். 4 செட்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ 4 செட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு செட்டு வரும், அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு செட்டு வரும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ஸோ அதாவது மேக்ஸ், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் வரும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரீசனிங். ஸோ டோட்டலாக 4 செட்ஸ் இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ் ஃபார் ஆல் த எக்ஸாம்ஸ். ஸோ டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ஆக்சஸோடு ஸோ நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்எஸ்சி காம்போஸ் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் எஸ்எஸ்சி காம்போஸ் வந்துடும். எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, எம்டிஎஸ், ஜிடி, ஸோ இது எல்லாமே ஒரே காம்போஸில் வரும். இன்கேஸ் நீங்கள் ஆர்ஆர்பி எடுக்கிறீங்கன்னா என்டிபிசி, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டி, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே காம்போஸில் வந்து ஸோ வரும். ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை வேண்டாம் ஒன்லி டெஸ்ட் சீரீஸ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், ஸோ அப்படின்னும் போது ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கம் டு த பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 செஷனாக வந்து பிரிப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 40 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் தைரியமாக வந்து 40 கொஸ்டின்ஸும் வந்து அட்டன் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் டைம் பெர்மிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், தெரியாத கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டோட்டலாக 40 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 18+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்ஸ் வந்து அவுட் ஆஃப் 150க்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60+ அந்த மாதிரி நீங்கள் எடுத்தாலே போதும், சேஃபர் ஜோனில் தான் இருப்பீங்க. ஓகே, நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செஷன் 2 தான் உங்களுக்கு டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ், டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125+ இருந்தவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக இந்த 50 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 42+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், கம்பல்சரி வந்து ஜாபு கிடைக்கும். ஸோ 42+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்கன்னும் போது ஸோ யூ ஆர் ஆல்மோஸ்ட் த்ரூ. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 கொஸ்டின்ஸ் கரெக்ட்னா ஆல்மோஸ்ட் 126 வரும். ரிமைனிங் 8 தப்புனாலும் உங்களுக்கு அரௌண்ட் 118. ஓகே, பார்டர் மார்க் ப்ளஸ் நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு மார்க் வந்து பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் பேப்பர், உங்களோட கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 1, ஸோ செஷன் 1ல் ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அதாவது ஆப்டிடியூட். ஸோ அந்த ஆப்டிடியூட் வந்து நீங்கள் எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் செஷன் 1ல் வந்து என்ன படிக்கணுன்றது பார்த்தீங்கன்னா ஸோ செஷன் 1ல் வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட்டில் வந்து நீங்கள் எனி 5 டாபிக்ஸ் நீங்கள் படித்தா போதும், எனி 5 டாபிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் பீரியடில் படிக்கணுன்னும் போது எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்முலா வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார்முலா கம்மியாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மேத்ஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஒர்க் அண்ட் டைம், ஆவரேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் டிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி பிக் பண்ண வேண்டியது நீங்கள் என்னென்ன படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்பல்சரி ஒரு 2 கொஸ்டின் வந்துடும். அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கம்பல்சரி 2, ஈவன் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் சேர்த்து 2 to 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஆவரேஜஸ் கம்பல்சரி 2 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க், ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் மினிமம் பார்த்தீங்கன்னா 1 to 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கம்பல்சரி வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்லாம் ரொம்ப ஈஸி, ஸோ ஆல்மோஸ்ட் 1 to 2 கொஸ்டின்ஸ்.
நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 20க்கு உங்களுக்கு வந்து ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணாலே வந்து ஆல்மோஸ்ட் இனஃப். ஸோ மிச்சது வந்து 10 வந்து உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அட்டெம்ப்ட் கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங். ஸோ ரீசனிங் வந்து நீங்கள் கம்பல்சரி நல்லா படித்து தான் ஆகணும். ஸோ ரீசனிங்ன்றது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் வரும், கோடிங் டீகோடிங் இருக்கும், அனலாகி இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கேல்குலேஷன்ஸு, கேலண்டர், கிளாக் சம்ஸ், ஸோ ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் வரும். ஸோ மிரர் இமேஜஸ், வாட்டர் இமேஜஸ், அதாவது ரீசனிங்ன்றது வெர்பல் அண்ட் நான் வெர்பல் 2 ரீசனிங்காக வந்து உங்களுக்கு வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெர்பல் நான் வெர்பல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் 20க்கு வந்து 15+ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் த்ரூ தான். ஸோ இதெல்லாம் வந்து செஷன் 1ஸில் வரும். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ கம்மிங் டு த செஷன் 2. ஸோ இது செஷன் 2 தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, லைக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா லைக் என்ன சொல்கிறது மாட்ரேட்டாக இருக்கும். பட் நல்லா படிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். ஓகேவா? இந்த செஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து லைக் உங்களுக்கு வந்து வொக்காபுலரின்னு ஒரு பார்ட்டு வந்து பிரிப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பார்ட்டு வந்து இருக்கும். ஸோ இது வந்து வொக்காபுலரி பார்ட் 1 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ 2 பார்ட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ரிஹென்சிவ் பேசேஜ். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. அந்த பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிற 25 கொஸ்டின்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் லைக் என்ன சொல்கிறது டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் ஆஸ் வெல் அஸ் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா லைக் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணாலே இந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அட்டெம்ப்ட் பண்ண முடியும். அண்ட் தென் ஸ்பாட் த எரர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்டு டிஃபிகல்ட்டி பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எரர் ஸ்பாட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்சஸ். ஒரு வேர்டு படிக்கிறீங்க, அது வந்து பாஸ்ட்டில் இருக்கா, ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கா, ஃப்யூச்சரில் இருக்கா, ஸோ இதை வந்து தெரியணும் டென்சஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவுன், ப்ரோனவுன், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், கன்ஜெக்ஷன், ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் என்னன்றது வந்து தெரியணும். அண்ட் தேர் ஆர் சம் ரூல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவுன் இருக்குது, அன்கவுண்டபிள் நவுன் இருக்குது, கவுண்டபிள் நவுன் இருக்குது. இப்போ அன்கவுண்டபிள் நவுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஏ ஆர் ஆன் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், ஏ எங்கே யூஸ் பண்ணோம், ஆன் எங்கே யூஸ் பண்ணோம், தி எங்கே யூஸ் பண்ணோம். ஒரு ப்ரெப்போசிஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெப்போசிஷன் வந்து எங்கே வந்து ப்ரெப்போசிஷன்ஸ் வந்து சப்போஸ் இன்பிட்வீன் த வேர்டு 2 நவுனுக்கு நடுவில் ப்ரெப்போசிஷன்ஸ் வந்து லைக் அஃபெக்ட் ஆகுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டே பை டே அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னும் போது ஸோ இதுவும் நவுன் தான், இதுவும் நவுன் தான். ஓகேவா? ஸோ இந்த டே பை டேன்னும் போது இந்த பைன்றது ப்ரெப்போசிஷன்ஸில் வந்து உங்களுக்கு வரும். இந்த ப்ரெப்போசிஷன் முன்னையும் பின்னையும் நவுன் இருந்ததுன்னா இந்த செகண்டில் இருக்கிற நவுன் வந்து பார்த்தோன்னா சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ ப்ளூரல் ஃபார்மில் இருந்தால் அது எரர். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். அண்ட் தென் சினானிம்ஸ், ஆண்டோனிம்ஸ், மிஸ்பெல்ட் வேர்ட், இடம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ இதுக்கு வந்து கான்செப்ட்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற எல்லா சினானிம்ஸ், ஆண்டோனிம்ஸ் இந்த 3 to 7 இந்த பார்ட் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ப்ரீவியஸ் ஒரு எம்டிஎஸோட லாஸ்ட் 5 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சினானிம்ஸ், ஆண்டோனிம்ஸ், மிஸ்பெல் வேர்ட், இடியம்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் த எரர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரே பார்ட்டில் வரும். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 25க்கு நீங்கள் 23+ ஸ்கோர் பண்ணால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் கொஞ்சம் லேக் ஆகுது. இதில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டேலி பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ் நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து 3 hours ஆஃப் எஃபர்ட் வந்து நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களால் வந்து இந்த இங்கிலீஷ் வெயிட்டேஜ் வந்து உங்களால் வந்து கிராக் பண்ண முடியும். அண்ட் செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து லைக் ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி இருக்கும்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து உங்களுக்கு இதுதான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டாப்பிக்காக இருக்கும். லைக் ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி,
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ். ஸோ புக்ஸ் இல்லாதவங்க ஸ்கூல் புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட் இதோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்சஸ்ஸு, சென்சஸ், ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷ்னல் பார்க்ஸ், ரிவர்ஸு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ன்னும் போது நீங்கள் லாஸ்ட்டு 6 months ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே. ஸோ லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் தென் எக்கனாமிக்ஸ்ன்னும் போது நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக படிக்க வேண்டாம். வாட் இஸ் ஜிடிபினா என்னது, ஸோ நேஷ்னல் இன்கம்னா என்னது, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட்னா என்னது, லைக் கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்னது, எஸ்எல்ஆர்னா என்னது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் திங், இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பட்ஜெட் வந்து நீங்கள் படிக்கணும், ஓகே. ஸோ ஏன் பட்ஜெட் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து பட்ஜெட்டில் இருக்கிற ஸ்கீம்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஓகே. கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும் ஸ்கீம்ஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா லைக் செக்ரிகேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், லாஸ்ட் 1 yearல இருக்கிற புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் என்னென்ன. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து தெரியணும். IMFனா என்னது, வேர்ல்ட் பேங்க்கு, நேட்டோனா என்னது, SCOனா என்னது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா G20 வந்து ரீசெண்டாக லைக் ஒரு 1 year பிஃபோர் இருந்தது. G7 கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன, ஓகே. அதுக்கப்புறம் ஏஷியன்னா என்னது, ஓகே. பிம்ஸ்டெக்னா என்னது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் பற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து லைக் ஜென்ரலாக வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வைல்ட் லைஃப், நேஷ்னல் பார்க்ஸ், ஸோ இதெல்லாமே இதிலே வந்துடும். ஆஸ் வெல் அஸ் வந்து ஒன்றுமே இல்லை, ஜென்ரலாக படித்தா போதும். குளோபல் வார்மிங்னா என்னது, ஸோ இப்போ எந்த மாதிரி வந்திருக்கு, லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்திருக்கு, ஸோ வாட் இஸ் த காஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட். ஸோ இந்த மாதிரி வரும்போது இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எதில் கவர் ஆகிடும்னா ஜியாகிரஃபியில் கவர் ஆகிடும், ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் படிக்கணும். இதில் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் 25க்கு வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 25க்கு இஃப் பாசிபிள் யூ ஷுட் ஸ்கோர் லைக் மோர் தேன் 21+, ஓகே. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது, ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வெயிட்டேஜ்ன்றது உங்களுக்கு இந்த மாதிரி தான், ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இங்கிலீஷ் மினிமம் 3 hours ஆஃப் எஃபர்ட் போடணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ் minimum 3 hours of per day. For reasoning 2 topics. இப்போ directions எடுக்கிறீங்களா, ஓகே ஃபைன். 2 topics 1 hour, like sorry half an hour, more than enough. And then வந்து பார்த்தீங்கன்னா aptitude mathematics, அதாவது ஓகே. ஸோ aptitude வந்து பார்த்தீங்கன்னா 3 daysக்கு ஒரே ஒரு டாபிக் படிங்க போதும், ஓகே. ஸோ இது ஏன் 2 டாபிக்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 to 12 டாபிக்ஸ் வந்து நீங்கள் 1 வீக்கில் முடிக்கிறீங்கன்னா இந்த 10 to 12 டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகெயின் ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு செக்ஷன் 1 வந்து பூஸ்ட் பண்ணுறதே இந்த ரீசனிங்கில் தான். உங்களுக்கு ஆப்டிடியூட் விட்டாலும் இது தான் கை கொடுக்கும். அண்ட் தென் 3 hours ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது எஸ் நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அண்ட் ஈவன் ஃபார் இங்கிலீஷ், ஓகே. ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான், எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னாலும் ஸோ அட்லீஸ்ட் டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே. ஸோ முக்கியமான பார்ட் வெறும் படிச்சிருந்தால் உங்களுக்கு போதாது, கம்பல்சரி டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகே. அண்ட் தென் மேஜராக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே சால்வ் பண்ணுங்க. சால்வ் ஆல் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட் சீரிஸ் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணிட்டு ஃப்ரீ டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதலாம், ஓகே. ஃபார் ஃபர்தராக உங்களுக்கு வந்து லைக் டெஸ்ட் சீரிஸ் சப்போர்ட் வேணுன்னா அந்த லைக் வெப்சைட்டில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், ஓகே. ஸோ ஃபார் ஃபர்தராக உங்களுக்கு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஸோ வி வில் கான்டாக்ட் யூ, ஓகே.